ஞானசம்பந்த பெருமான் பாடியதுல முதல் பாடலே தோடுடைய செவியன்னார். ஏன் அப்படின்னா காதுல குண்டலத்தை அணிஞ்சுக்கிட்டு தோடு அணிஞ்சிட்டு இருக்கிற பெருமான் அப்படின்னு தான் முதல்ல சொன்னார். தோடு யார் அணிஞ்சிட்டு இருப்பாங்க? முதல்ல அம்பாள் தான் அணிஞ்சிருப்பாங்க. அதனால தான் அம்பாள் அர்த்தநாரீஸ்வரராக அம்பாள் தானே பால் கொடுத்தா. அப்ப அம்மால சொல்லிட்டு தானே அப்பனை சொல்ல முடியும். அதனால தான் விடை ஏறின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார். தோடுடையன்னா உடனே நீங்கள்லாம் நினச்சிக்காதீங்க அப்பனை தான் சொல்கிறாரு. முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல இருக்கிறது அம்மா தான். அதனால முதல்ல அவர் சொன்னதை கூட தோடுடைய செவியன்னார். அப்பன்னா அர்த்தநாரீஸ்வரர், பெண்ணுக்கும் பாதி இடம் கொடுத்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறதுனால தான் அம்பாள் காதுல தோடு அணிந்து கொண்டிருப்பாள். அது ஒரு பாதி பாகம் இருக்கின்றது சிவன் பக்கத்தில். அதனால தோடுடைய செவியன்னார். ஆண்கள் யாருன்னா கம்பல் போடுறாங்க? இல்லை இல்லை. ஆனால் இப்போ போடுறாங்க, இப்போ போடுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் காதில் கடுக்கம் போடுறாங்க. என்னன்னு கேட்டால் சிவபெருமானே கடுக்கம் போட்டுருக்கார், பாதி சமமாக கொடுத்துட்டார், அதனால நாமும் போட்டுக்கலான்னு போட்டுக்கிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. இறைவனுடைய கருணையினால் செவி நாம் இறந்த பிறகும் இறக்காமல் இருப்பதற்கு, செத்து போகாமல் இருப்பதற்கு செவி. ஏன்? ஒரே ஒரு விஷயம், நாம் இறந்து விட்ட பிறகும் கூட நம்மை 4 பேர் சுமக்கக்கூடியவர்களும் நம்மை வந்து பார்த்துவிட்டு செல்லக்கூடியவர்களும் இறைவனுடைய திருநாமத்தை, அதனாலதான் இறந்தவர்கள் இடத்துல என்ன படிப்பாங்க? சிவபுராணம் படிப்பாங்க, அதே மாதிரி பிரபந்தம் படிப்பாங்க. இன்னைக்கும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இடத்துல சிவபுராணம் படிக்காம கூட எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொற்சுன்னம் என்று சொல்லக்கூடியதை இடித்து அந்த பாடலை பாடிதான் எங்கிருந்தாலும் சரி ஒரே ஒரு பாட்டாவது பாடிட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இது சைவத்தவர்களுக்கு மட்டும்தான் உண்டானா? இல்லை, வைணவர்களுக்கும் உண்டு. கோவிந்த நாமம் சொல்லாம சைவத்தவர்களோ வைணவத்தர்களோ தூக்கிறது கிடையாது. ஏன்னு யாருக்காவது தெரியுமா? கோவிந்தா அப்படின்னா கோனா பசு, இந்தான்னா தானம். கோடி கோடியாக பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட கடைசி காலத்தில் அந்த கோவிந்த நாமத்தை இந்த காதால் அந்த ஆன்மா கேட்டுவிட்டு செல்லுகிற பொழுது ஒரு பசுவை ஒரு ஏழை அந்தனருக்கு தானம் கொடுத்த புண்ணியம் அந்த இறந்த ஆன்மா பெறுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு இந்த செவிக்கு உண்டு. போற காலத்திலையும் புண்ணியத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். போற காலத்துல கூட புண்ணியத்தை, இந்த இறை நாமத்தை கேட்டு, அதுக்காக தான் இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? செவி. செத்து போகாமல் இருப்பதற்கு செவின்னு வைத்தார்கள். அதனால காது, வலி இரு காது, எதை கேட்டா? இது மாதிரி உள்ளதை கேட்டா வலி இருக்காது. ஆனா பெரும்பாலும் இப்பெல்லாம் எதையோ காதுல போட்டு நல்ல ஃபாஸ்டா சவுண்டை வச்சு மொத்தமா கேட்டுட்டு என்னமோ தெரியல, ஒரு வாரமா காது கும்முன்னு இருக்கு. டாக்டர் என்னப்பா கேட்ட? ஒன்றும் இல்லை, புதுசா ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன், அதை போட்டு நல்லா கேட்டேன், போயிடுச்சு. இந்த தலைமுடியை விட மெல்லிய நூல் இலை அது உள்ளர இருக்கிறது. அதுவும் பாவம் எவ்வளவுதான் சத்தத்தை தாங்கும், தாங்க முடிகிற வரைக்கும் தாங்கிச்சு, அப்புறம் அந்த ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. அதனால வர விளைவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த செவிக்கு உண்டு. அதனால கேட்டு நல்லதெல்லாம் இங்க வச்சுக்கோங்க, கெட்டதெல்லாம் இங்க வாங்குங்க, இங்க விட்டுடுங்க. நான் மட்டும் சொல்லலைங்க, நேற்றைய தினத்துல கடைசியாக காசியம் பதியனுடைய சிறப்பு சொன்னோம் இல்லையா? அந்த காசிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு அதையும் சொல்லி அடுத்த தலத்திற்கு செல்வோம். காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர், அன்னபூரணி இவர்களுக்கு என்ன வேலைன்னு நான் சொல்லவே இல்லை. காசியினுடைய எல்லா சிறப்பும் சொன்னோம், ஆனா என்ன வேலைன்னு சொல்லவே இல்லை. சரி, அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கும் காசி விசாலாட்சிக்கும் என்ன வேலை? அங்க காசி விஸ்வநாதருக்கு இந்த வலது காதில், இறந்தவர்களுடைய வலது காதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தையும் இடது காதில் ராமநாமத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்.
நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். உங்களுக்கெல்லாம் எளிமையாக ஒரு வழிபாட்டை கற்றுக் கொடுக்க போறேன். எளிமையா பேசுற வழக்குல ஈஸியா ராமநாமத்தை சொல்லலாம். நான் சொல்லி கொடுக்கலங்க, நம்ம குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லி கொடுத்தார். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், தூங்கினாராம், சாப்பிட்டாராம், எல்லாத்துலேயும். ஆனா நாமெல்லாம் வாயன், உட்காரன், இருப்பியா போடுவியா, எல்லாம் ஒருமையில தான். அம்மா ஐயா எங்க போய்கிற, அது எங்க போய்க்குதோ தெரியாது. எல்லாம் உயிர்திணை போயாச்சு, இப்பெல்லாம் அக்ரிணைக்கு வந்தாச்சு. என்ன இப்ப பேசுற வழக்கே அப்படிதான் இருக்கு. அதனால இப்படியெல்லாம் 4 காலத்துல வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சோ என்னமோ தெரில. அவர் சொல்லிட்டார், அப்ப தனியா நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், போனாராம். நீங்க எதுலனாலும் ராம் சேர்த்தீங்கன்னா, இன்னொன்னு தமிழ்ல மட்டும்தான் சேர்க்க முடியும், மற்ற மொழிகள்ல இதை சேர்க்க முடியாது. அதை விட இன்னொரு விஷயம், வேற எந்த கடவுள் நாமத்தையும் சேர்க்க முடியாது தமிழ்ல. ராமநாமத்தை மட்டும் சேர்க்கலாம். வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டார். ஆனா அது கரெக்டா இருக்கும், வார்த்தை கரெக்டா இருக்கும், பிழை இருக்கவே இருக்காது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நாமம் ராமநாமம். யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா இது சிவன் கோயில வந்து ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்காரேன்னு. அதுக்கு கதை இருக்கு. ராமேஸ்வரம் அடுத்த தலம் 6வது தலம் வருது. அந்த தலத்துக்கு வரும்பொழுது நான் அந்த கதையும் சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் இப்படி ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் காசி விஸ்வநாதர். சரி, அப்ப அந்த அம்மா விசாலாட்சி என்ன பண்றா? அந்த அம்மாவுக்கு என்னதான் வேலை? இறந்தவர்கள் பெணும் முன்னையே சொன்னேன், முன்பு சொல்ற பொழுதே என்ன சொன்னேன்? அங்கு அரிச்சந்திர சுடுகாடு என்று சொல்லக்கூடிய தலத்தில் மட்டும் எரிப்பார்கள், மற்றபடி அங்கு புதைப்பது கிடையாது. ஈமக்கிரியை முடிந்தவுடனே ஒரு கோணியில் போட்டு அந்த தச்சிட்டு நேரா கொண்டு போய் படகில் ஏற்றி அங்க இருக்கக்கூடிய கங்கையில, நடு கங்கையில கொண்டு போய் வீசி விட்டு வந்து விடுவார்கள். ஒரு பக்கம் என்ன இருக்கும்? பிண குவியல்கள் மிதந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் மலஜலம் உள்ள வந்துட்டு இருக்கும். இதற்கு இடையில தான் நாம ஸ்தானம் பண்ணணும். ஆனா ஸ்தானம் செய்யக்கூடிய ஸ்தானம்னா தெரியுமா? அதாவது ஏன்னா இல்ல, அதுவும் சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால நான் தமிழ்ல விளக்கமா சொல்றேன். குளிக்கிறது, நீராடுவது. அந்த நீராடுகிற பொழுது போயும் இந்த கர்மத்திலேயே குளிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாதான் அந்த மனசு. அப்படி நினைச்சீங்கன்னா போச்சின்னு அர்த்தம். என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த கங்கையில் நீராடினார்களோ அத்தனை பேருடைய பாவத்தையும் யார் சுமக்கிறீங்க? நீங்க சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். காசி விஸ்வநாதர் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தை வலது காதிலேயும் இடது காதில் ராமநாமத்தையும் சொல்றார். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், அனைத்திலையும் ராமநாமம் சேர்க்கலாம். இறைவனுடைய கருணையினால் அப்படி ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிரணவன் மந்திரத்தை இறந்தவர் காதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு விசாலாட்சிக்கு என்ன வேலை? அரிச்சந்திர சுடுகாடு என்கின்ற தலத்தில் அந்த இடம் மட்டும்தான் இறந்தவர்களை எரிக்கக்கூடியது செய்கிறாங்க. மற்றபடி அந்த இறந்தவர்களுடைய உடம்பை ஈமக்கிரியை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு கோணியில போட்டு தச்சி கொண்டு போய் கடல்ல வீசிட்டு வந்துருவாங்க. ஒரு பக்கம் மலஜலம், ஒரு பக்கம் பிணம். இந்த இரண்டுக்கு நடுவில் தான் நாம நீராடணும். ஆனா நீராடுகின்ற பொழுது இந்த மனசுல வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த கங்கை அசுத்தமாக இருக்கின்றாலே இந்த அசுத்தத்தில் நாம குளிக்கணுமா? சுத்தமில்லாத இந்த தண்ணியிலேயே நாம குளிக்கணும்னு நினைச்சா நமக்கு முன்னாடி எத்தனை பேர் குளிச்சாங்களோ அத்தனை பேருடைய பாவமும் நம்ம தலைக்கு வரும்னு அர்த்தம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, காசிக்கு போயும் கருமம் தொலையிலேம்பாங்க. அதான் அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? காசிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைத்த அனைவரும்
மனசுல இதை நினைவு வச்சுக்கணும். எதனா மறந்து போங்க, ஆனா போற பாக்கியம் கிடைச்சா இதை மட்டும் மறக்காம இருங்க. அங்க போன உடனே நீராடுவதற்குரிய ஆயத்தம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 11 ரூபாவோ 1 ரூபாவோ தலையில வச்சுட்டு தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எவரேனும் எங்கள் தலைமுறையில் பாவம் செய்திருப்பாரே ஆயினும் இன்றைய தினத்தோடு அந்த பாவம் அனைத்தும் விலகி நான் இந்த ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி இறைவா வருங்கால சந்ததி என்று சொல்லக்கூடிய என் பிள்ளைகள், என் பேரப்பிள்ளைகள், என் பேரனுக்கு பேரன் வரைக்கும் என்னுடைய தலைமுறையில் 21 தலைமுறைக்கும் அனைவருக்கும் மோட்சம் என்கின்ற ஒன்றை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் இந்த கங்கையில் நீராடுகின்றேன். ஏ காசி விஸ்வநாதா, ஏ காசி விசாலாட்சி, எங்கள் பாவங்கள் அனைத்தும் போகி புண்ணியம் என்று சொல்லக்கூடியதை எங்க வம்சாவளியினருக்கு நீ தருவாய் என்ற நம்பிக்கையோடு கங்காதேவி உன்னிடத்தில் நான் அடைக்கலமாக நீராடுகின்றேன், என் பாவத்தை போக்குவாயாக. இவ்வளவு லிஸ்ட் எங்களால சொல்ல முடியுமான்னு தெரியல. மனசுல இப்ப அந்த கேள்வி வருது. ஒன்னும் வேணாம், எங்க அப்பா அம்மா செய்த பாவம், தாத்தா பாட்டி செய்த பாவம், யான் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் மூன்றும் விலகிவிட்டு இந்த ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலக வேண்டும் கங்காதேவி. இதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஷார்ட்டா சொல்லிட்டு. இறைவனுடைய கருணையினால் இப்போ அப்படி நீராடணும். முதல்ல கங்கையினுடைய ஸ்தானம், அதான் கங்கா ஸ்தானம்னு பேரு. ஏற்கனவே சொல்லி இருப்பேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். வீட்டில் தினமும் இருந்த இடத்திலிருந்தே கங்கா ஸ்தானம் செய்யலாம். அதுவும் நான் உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை இந்த வலது காலில் ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலை வைத்து அந்த ஓம் என்கின்றதை அந்த நீரில் எழுதிட்டு இந்த வலது கையை கரத்தை நீங்க எந்த இடத்துல குளிக்கிறீங்களோ அந்த வீட்டு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணி மேல கைய வச்சுட்டு 3 முறை 3 புண்ணிய நதிகளுடைய பெயரை சொல்லிட்டு உங்க திருமுகம் வடக்கு பார்த்து இருக்கணும். இது நினைவு வச்சுக்கணும். உங்க திருமுகம் வடக்கு பார்த்து இருக்கணும். அது வாசப்படி எங்க வீட்டுல இப்படி வச்சுக்கிறாங்க, எங்க பாத்ரூம்ல இப்படிதான் வாசப்படி, அப்படியானா இருந்துட்டு போட்டோம், உங்க முகம் வடக்கு, அவ்வளவுதான். அதுல ஒரு 3 ஜக்கு தண்ணியே தலையில கொட்டிக்கிட்டீங்கன்னா போதும். இருந்த இடத்திலிருந்தே கங்கையில நீராடக்கூடிய பாக்கியம், ராமேஸ்வரத்தில் நீராடக்கூடிய பாக்கியம் இருந்த இடத்திலிருந்தே கிடைச்சிருது. தினமும் அன்றாடம் நாம் தெரியாமல் செய்யற பாவம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு தினமும் இந்த கங்கா ஸ்தானம் பண்ணா சரியா போயிடுமா? நான் இப்படிதான் அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயில நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் குறுக்கில் வந்தார். எனக்கு வேண்டாதவர் ஒருத்தர் இருக்கிறார், போட்டு தள்ளிட்டு நான் கங்கா ஸ்தானம் பண்ணா சரியா போயிடுமான்னார். அப்பதான் எனக்கு அவர் மூலியமா எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. நான் என்னன்னா அதுக்கு முன்னாடி இப்படி கங்கா ஸ்தானம் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னேன். இடையில என்ன சொல்ல மறந்துட்டேன்னா தெரியாமல் செய்யற பாவம்னு சொல்ல மறந்துட்டேன். அப்பதான் எனக்கு பக்குன்னுச்சு, ஆஹா இவரும் நமக்கு ஒரு குருநாதர். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு அன்னைக்கு குரு கிடைச்சுக்கிறார். இப்படி பல குரு நமக்கு கிடைப்பாங்க இடையில இடையில. அதனால தெரியாமல் செய்யற பாவம், தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அதான் நிஜம். தண்டனை கிடைக்காதனால நினைக்கூடாது. அப்போ காசி விசாலாட்சி அந்த இறந்தவர்கள் பிணத்தை கங்கையில வீசுறாங்க இல்லையா, அந்த இறந்தவர்கள் பிணத்தினுடைய சாம்பலை கரைக்கிறார்கள் அல்லவா, அந்த குழந்தைகளை தன் மடியில் போட்டு பட்டுப்புடவையினுடைய முந்தானையில விசுறுவாலாம். குழந்தாய், காசிக்கு என்ன பெருமைன்னு இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். காசியில இறந்தால் ஏன் முக்தி என்று சொல்லுகிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்? அம்மா மடியில படுக்கிற பாக்கியம் கிடைக்குது. யாருக்கு? காசியில் இறக்கக்கூடியவர்களுக்கு, தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களுக்கு இல்லை. காசியில போய் தன் பிராணன் பிரியர் வரைக்கும் அங்கே இருக்கணும். அப்படி அந்த தலத்தில் பிராணன் பிரிந்தால் என்ன கிடைக்குது? அம்பாள் மடியில படுக்கிற பாக்கியம். ஒருவேளை சரி இங்க எங்கேயாவது இறந்து விடுகிறார்கள், அவர்களுடைய அஸ்தியை கொண்டு போய் நாங்க கங்கையில கரைக்கிறோமே, அவர்களுக்கும் கிடைக்குதான்னா கிடைக்குது. இங்கு உலகம் முழுவதும் பூமியில் எந்த இடத்தில் இறந்திருந்தாலும் கங்கையில் வந்து கரைத்து விட்டால் அம்பாள் மடியில படுக்கிற பாக்கியம் அந்த சாம்பல்ல இருந்து உருபெறுமா. நான் சொல்லல, காசி புராணம் சொல்லுது. அப்போ அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அஸ்தியை கொண்டு போய் கங்கையில கரைக்கிறாங்க. பிளைட் மூலியமா ரிசர்வேஷன் பண்ணியும் கொண்டு போய் கரைக்கிறாங்க.
அப்பம்மாவுக்கு இருக்கிறப்ப சோறு போடுறதுல அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா அஸ்ஸியை கொண்டு போய் நாங்க காசியில கங்கையில ஃபிளைட்ல புக்கிங் பண்ணி போய் கரைச்சிட்டு வந்தோன்னு பெருமையா வேற சொல்றாங்க. இருக்கிற பொழுது ஒன்றும் கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், அம்பாள் மடியில படுக்கக்கூடிய பாக்கியம், அந்த பாக்கியம் கொடுக்கிறதுனால தான் காசியில் இறந்தால் முக்தி, அம்பாள் பட்டுப்புடவையின் முந்தானையால் விசிறுகிறாள். எதனாலன்னா, குழந்தாய் நிரந்தரமாக இந்த தாய்மடியில் உறங்கு, இனி உனக்கு பிறவி இல்லை, அம்மா மடியில நிரந்தரமா தூங்கு என்று சொல்லி அம்மா தாலாட்டு பாடக்கூடிய ஒரே ஒரு தலம் எது? காசி. அதனாலதான் அங்க மட்டும் அவ்வளவு விசேஷம், அவ்வளவு விசேஷம். ஒருவேளை நமக்கெல்லாம் அந்த படுத்து தூங்குற பாக்கியம் கிடைக்கலனாலும் தரிசிச்சு அந்த கங்கையை ஒரு முறை நீராடுவதற்காக பாக்கியம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி காசியினுடைய பதி முடிந்து 5வது என்று சொல்லக்கூடிய சக்தி பீடத்தில் 5வது பீடம். என்ன மேடம் 4வது நாளில் 5வது பீடத்துக்கு தான் வந்துக்கிறீங்க, இன்னும் 51 பீடத்தை எப்படி முடிப்பீங்க? நான் என்ன செய்யறது, முழுசா சொல்லிகிட்டே வரணும்னு பார்க்குறேன், புதுசாக இடையில வந்துக்கிட்டே இருக்கு. சரி, முழுசா ஒவ்வொரு தலத்தையும் தெரிஞ்சியாவது வச்சுப்போம். போகிறோமோ இல்லையோ, அந்த தலத்தினுடைய பெருமையை இங்கிருந்து கேட்ட வாக்கிலேயே நாமெல்லாம் போன பாக்கியத்தை பெறோம் இல்லையா? காசிக்கு போகலன்னா கூட காசியினுடைய பெருமையை இந்த செவியால் கேட்டாவது அந்த பாக்கியத்தை பெறதுக்கு காரணீஸ்வரரும் உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டமும் நமக்கு அந்த ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிறாங்களா? அதுக்காவது நம்ம எல்லாரும் காரணீஸ்வரருக்கும் அந்த தொண்டு சீர்திருத்த உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்துக்கும் ஒரு நன்றியாவது சொல்லணும் எல்லாரும். ஏன்னா அந்த பாக்கியத்தை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த பாக்கியமெல்லாம் நாகராஜன் ஐயாவை தான் செய்கிறோம். ஏன்னு கேட்டால், நான் 13 தலைப்பு கொடுத்தேன். அவர் தான் என்ன பண்ணார்னா, ஷார்ட்டாக ஒரே ஒரு 13 தலைப்பையும் போட முடியாது, ஷார்ட்டாக ஒரே ஒரு தலைப்பில் போடுறேன், நீங்கள் எப்படின்னா பேசுங்கோன்ட்டார். 51 சக்தி பீடத்தையே பேசிடுங்கோன்ட்டார். அதனால் அந்த சக்தி பீடத்திற்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது. இறைவனுடைய கருணையினால் 5வது தலம் மகா காலம் என்பது பொருள். அங்கே இறைவன் மகா கால நாதர் என்கின்ற நாமத்தோடும் அம்பாலாக இருக்கக்கூடியவள் சிங்காரி என்கின்ற நாமத்தோடும் இருக்கின்றாள். சங்கரி சிங்காரி என்பது அவளுடைய பெயர். அதுக்கப்புறம் குழல் மொழி யாழினி அப்படின்னு ஒரு பெயரும் அந்த அம்பாளுக்கு, அங்க இருக்கிற அம்பாளுக்கு உண்டு. அந்த நாடு எங்க இருக்கு, அதாவது அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தலம் தான் மகா காலம். இது போயிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இந்தியா முழுவதும் ஆல் இண்டியா டூர் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரை போவாங்க. அந்த மாதிரி போனவங்களுக்கு இந்த தலத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அவந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் அந்த பெயர். அதுக்கு அவந்திகான்னு ஒரு பெயர் உண்டு, உஜ்ஜயினி என்பதும் ஒரு பெயர் உண்டு. மத்திய பிரதேசத்தில் அந்த தலம் இருக்கு, 5வது தலம். அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் ரொம்ப செல்வ செழிப்போடு அந்த நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார். தர்மத்தின் வழியில தான் ஆட்சி பண்ணார். ஏனோ தெரியல அந்த நாட்டில் மழை இல்லாம போச்சு. மழை இல்லாம போறதுக்கு என்னடா காரணம்னா, ஒரு சில காரணம். இந்த பஞ்சமா பாதக செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கொலை கொள்ளை கற்பழிப்பு, அதே மாதிரி பொய் சொல்லுவது, தர்மம் செய்யாமல் இருப்பது. கோடி கோடியா சில பேர் செல்வம் வச்சுட்டு இருக்கிறாங்க, கோடி கோடியா இருக்குது. ஆனா என்ன இல்ல, சீ போ, புரிஞ்சதா யாருக்காவது? எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்களாம், அதான் வேற ஒன்றும் இல்லை. என்ன, அந்த சாப்பிடும் போது அந்த காக்கா காக்கான்னு கத்தும். இந்த கையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற சாப்பாடு சீ போன்னு இப்படி ஒதுரும் பொழுது அது 2 பேருக்கு அப்படி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு மொத்தமா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் ஏச்சி போ காக்கான்னு வாங்கலாம். அப்படியும் சில பேர் இருக்காங்க, அப்படியும் சில பேர் இருக்காங்க. 21 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. நாய் மடியில 40 லிட்டர் பால் இருந்து என்ன பிரயோஜனம்? நாய் மடியில 40 லிட்டர் பால் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமாவது இருக்குதா? அந்த நாய்க்குட்டியை தவிர வேற எதுக்கும் பயன்படாது.
அப்படிதான் இருக்காது சில செல்வங்கள். ஏன்னா தான தர்மம் செய்வது இல்லை. தான தர்மம் எப்பெல்லாம் குறையதோ அப்பெல்லாம் பஞ்சம் வந்துரும்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? முழுமையாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், ஒரு நாளைக்கு நமக்கு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 10%, அதாவது ஒரு 10 ரூபாயாவது தான தர்மத்திற்குன்னு செய்யுங்க. தான தர்மம்னா தானத்துக்கும் தர்மத்துக்குமே நமக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா தானம் என்பது கோயிலுக்கு கொடுப்பது, சிவ அடியார்களுக்கு கொடுப்பது, அந்தணர்களுக்கு கொடுப்பது, நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது. அதாவது இப்ப அறிவு தானம் செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு உபயம் பண்றாங்கல்ல, இவர்கள் எல்லாம் அடியார்களுக்கு கொடுப்பது. இதெல்லாம் தான கணக்கில் வந்துடும். இதெல்லாம் தான கணக்கில் வரும். அபிஷேகம் பண்றது, கும்பாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் தான கணக்கு. தர்ம கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, உங்க வீடு தேடி வந்து அம்மா பிச்சாந்தேகி யாரும் தானம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுங்க? தர்மம் பண்ணுங்கன்னு மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மை விட மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கடவுளுக்கும் கொடுப்பதற்கு பெயர் தானம். நம்மை விட கீழாக இருக்கக்கூடிய ஊனமற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தர்மம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரெண்டுமே பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. தானமும் செய்யணும், தர்மமும் செய்யணும். கோயிலுக்கு போனா வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது வாங்கிட்டு போய் அங்கே ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுக்கலாம், 1 கிலோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அல்லது கோயிலில் உண்டியல்லையாவது 1 ரூபாய் போட்டுட்டு விபூதி எடுக்கணும்னு இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்துக்கு நிறைய வேலை வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. முழுக்க நானும் பார்க்குறேன், எப்பையும் பார்ப்பேன். எப்பயும் இந்த காரணீஸ்வரர் கோயிலை மட்டும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, கழுவிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்க பார்த்தாலும் அந்த விபூதியை கொட்டி 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 வைக்கிறாங்க. அது ஏன்றதான் எனக்கே புரியல. கடவுள் கொடுக்கக்கூடிய திருவருளை திருப்பி ரிட்டன் காரணீஸ்வரருக்கே ரிட்டன் கொடுத்துட்டு போறாங்க மொத்த பேரும். சரி, எப்படியோ காரணீஸ்வரருக்கு தானே கொடுக்குறாங்க. என்னன்னா, விபூதியை கொண்டு போய் ஏன் உங்க வீட்டில் இருக்கிற விபூதி டப்பாவில் போட்டா என்ன தப்பு? வாங்குறீங்க, அதை அப்படியே கொட்டுறீங்க, வாங்குறீங்க, அதை அப்படியே கொட்டுறீங்க. அப்புறம் எப்படி இறைவன் திருவருள் நம்ம வீடு வரைக்கும் போகும்? எப்படி மகாலட்சுமியுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும்? கோயிலுக்கு என்னைக்காவது வர முடியாத நாளில் நமக்கு எப்படி காரணீஸ்வரர் திருவருள் கிடைக்கும்? இதெல்லாம் யோசிக்கணும் கொஞ்சமாவது. அதே மாதிரி 4 நாளாக நம்ம ஐயாவும் சொல்றார், அந்த வாசல்ல செருப்பு விடாதீங்க, கொஞ்சம் தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. ஆனால் யாரும் அந்த காதலை வாங்கின மாதிரியே இல்லை. அதே மாதிரி ஆலயத்தில் ஒரு பகுதி விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஏற்றுனா என்ன தப்பு? ஆனால் எல்லா ஆலயத்தினுடைய இடத்துலையும் ஏற்றி தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? என்ன சொன்னாலும் இன்னும் 5 அறிவில் தான் இருக்கும், 6வது அறிவுக்கு வரலன்னு அர்த்தம். அப்போ இறைவனுடைய கருணையினால் உஜ்ஜயினி என்கின்ற அந்த இடத்தில் ரொம்ப வறுமை, மழை இல்லை. 1 வருஷம் இல்லையா, பரவாயில்ல, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் மழை இல்லை. யோசிச்சு பாருங்க என்ன நிலைமை ஆகும்னு. 12 வருஷம் மழையே கிடையாது. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நிதி அமைச்சர்கிட்ட எல்லா மந்திரிமார்கள் கிட்டையும் அந்த ராஜா கூப்பிட்டு வச்சு கேட்டார், அப்பா மழை வர்றதுக்கு என்னதான் வாய்ப்பு? மந்திரி எல்லாரும் பார்த்து யோசிச்சு, யாகம் வளர்த்தா மழை வரும்னு சொல்றாங்க. யாகமும் வளர்த்து பார்த்தாங்க, மழை வரல. சரி, என்னதான் பண்றதுன்னு பொழுது ரொம்ப வருத்தத்தோடு இறைவனை அங்க இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வரரை வணங்கிட்டு உஜ்ஜயினியினுடைய மகாராஜா அன்னைக்கு இரவு போய் தூங்குறாரு. இறைவா, என் மக்களை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. இருக்கக்கூடிய கருகூலத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் முழுக்க காலியாயிட்டே இருக்கு. ஆனா மழை இல்லை. ஆனா எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் தண்ணியை நான் எங்க போய் வாங்க முடியும்? மழை பெஞ்சா மட்டும்தான் என்னால தண்ணி வாங்க முடியும். இதை நினைச்சு அடுத்த வினாடி யோசித்து பார்த்தார். இறைவா, நீதான் என்னையும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்குன்னு படுத்தார். விடியற் காலை 3 மணிக்கு ஒரு கனவு. அம்பாள் ஒரு 5 வயது குழந்தை, இந்த குழனி சொல்லக்கூடிய அந்த யாழினியாக போய் கனவுல சொல்றார், ராஜா ஒன்றும் இல்லை, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு அடுத்து, அதாவது இந்த நாட்டு எல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எல்லையில
மகாகால முனிவர் என்று ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். எப்படியாவது அந்த முனிவர் மட்டும் இந்த நாட்டில் காலடி எடுத்து வச்சா மலை கொட்டோன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறைஞ்சுட்டா. சரி, இதை என்ன பண்றது, யாருக்கிட்ட சொல்றது? பொழுது விடிஞ்சது. அமைச்சர்களை எல்லாரையும் கூப்பிட்டார். மந்திரி, இதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, உண்மையாகவே அப்படி யாராவது தவம் பண்றாங்களா? சீக்கிரமா போய் பார்த்துட்டு வாங்க. மந்திரிமார்கள் எல்லாம் எடுத்து, ஆமா, மகா காலரும் முனிவர் ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியா? அந்த தவத்தை யார் கலைக்கிறது? அம்பாள் சொன்னா, அந்த தவம் கலைந்தால் நாடு செழிக்கும்னுட்டு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப அந்த தவத்தை யார் கலைக்கிறது? தவத்தை கலைத்தால் அவர் சாபம் கொடுப்பார். அந்த சாபத்தை யார் வாங்கிறது? நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் அறிவிப்பு கொடுத்தார். அந்த மகாகால முனிவருடைய தவத்தை எவர் கலைக்கிறீர்களோ அவர்களுக்கு 1000 தங்க காசு. நம்ம ஒரு காசு கொடுத்தாவே ஏதாவது பண்ணுவோம், 1000 காசு கொடுத்தா என்ன பண்ண மாட்டோம்? யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தவர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளலை. ஏன்னா முனிவருடைய சாபம் தீர்க்க முடியாத சாபமாக மாறிவிடும் என்கின்றதுனால யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அங்கே ஒரு நாட்டியக்காரி, ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா அந்த அம்மா. பெண்களுக்கு என்ன அழகு? கூந்தல் அழகு. அருங்குந்தல், நறுங்குந்தல், பெருங்குந்தல். நீங்க மொட்டை அடிச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நாங்க திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு காணிக்கையா கொடுத்துட்டு வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் வேண்டுதல், அதனால கொடுத்துட்டேன். எனக்கும் முடி நிறைய தான் இருந்துச்சு. போன வருஷம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால சொல்லுவாங்கல்ல, கடவுள் உயிரை கொடுத்த கடவுளுக்கு, ஆமாம், அதை தான் கொடுத்துட்டு வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய கொடுக்க முடியாதெல்லாம் செல்வெல்லாம் கொடுக்கலனால எதையாவது கொடுத்துட்டு வரலாமேன்னு விட்டுட்டேன். அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல். உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாம பூமியை தொடணுமா பெண்களுக்கு. கூந்தல், புருவம் வில் மாதிரி இருக்கணும். இப்பெல்லாம் பியூட்டி பார்லர்ல வளைச்சிடுறாங்க. புருவம் வில் மாதிரி இருக்கணும். நெற்றி ஏறு நெற்றியா இருக்கணும். கண் மீன் மாதிரி இருக்கணும். உதடு கொவ்வை செவ்வாய்தல் மாதிரி இருக்கணும். மூக்கு கிளி மாதிரி இருக்கணும். கழுத்து சங்கு மாதிரி இருக்கணும். ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கணும். இடை சிறுத்து இருக்கணும். தொடை பெருத்து இருக்கணும். மொத்தத்துல ஒரு பெண் நீலவேணி குதிரை மாதிரி இருக்கணுமா. இந்த பெண்களுக்கே இவ்வளவு வர்ணனை கொடுத்துக்கிறார் அந்த காலத்துல. அப்போ இந்த பெண் அப்படி இருந்தா. அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணே முன்னாடி வந்தா. ராஜா ரொம்ப வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். ராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம். அம்மா, நான் இந்த நாட்டில் நாட்டியம் ஆடக்கூடியவள். ஓ, அப்படியா? உன்னுடைய பெயர் சிங்காரி? அப்படியா? சரி அம்மா, எதுக்காக? ஏதாவது பொன் பொருள் ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேற்றைய தினத்தில் பறை சாட்டப்பட்டது. யாரோ ஒருவர் மகாகால முனிவர், அவர் தவத்தை கலைக்கணும்னு சொன்னீங்களாமே, நான் போய் கலைக்கிறேன். அம்மா, இந்த 1000 பொருட்கள். ஐயா, அதெல்லாம் வேண்டாம். ஏம்மா? எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நாட்டுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு நன்மை செய்ய முடியும்னா, அம்மா, ஒருவேளை அந்த மகாகால முனிவர் கண் விழித்து நீ எரிஞ்சி சாம்பலா போனா, இந்த நாட்டுக்காக நான் எரிஞ்சி சாம்பலா போனாலும் எனக்கு சந்தோஷம். எல்லாரையும் முன்பு நாட்டியம் ஆடி சந்தோஷப்படுத்தினேன், இப்போ என் பிராணனை கொடுத்தாவது சந்தோஷப்படுத்துறேன். அப்படியா? சரி. எல்லாரும் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. எல்லாரும் அந்த அம்மையாரை கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் பின்னாடியும் போகிறாங்க. எப்படிதான் இவள் கலைக்கிறாளோ பார்க்கலாம் அப்படின்னு. நேரா இந்த அம்மா போனா. அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு. முதல்ல ஜன்னல் வச்ச ஜாக்கெட் யார் போட்டாங்கன்னா அந்த அம்மா தான் போட்டிருக்கா போல இருக்கு. அதை பார்த்து தான் எல்லாம் நம்ம டைலருங்கெல்லாம் கத்துன்னு இருந்திருக்காங்க. அந்த அம்மா அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு. நாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொலுசு சத்தம் போகும் சில இடத்துல. அதுக்கு பேர் என்னது? ஆமாம், ஜெகன்மோகினி கொலுசு. அதை போட்டுட்டு இந்த அம்மா போனா. சரி, போனதோட நிறுத்தினால? இல்லை. ஜாதியில் ஒரு 10 முழம், முல்லையில் ஒரு 10 முழம், மல்லியில் ஒரு 10 முழம், எதெல்லாம் வாசனை இருக்குமோ அதெல்லாம் வச்சா.
அவருக்கு தான் ஏற்கனவே கூந்தல் ரொம்ப உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. அருங்கூந்தல், நறுங்கூந்தல், பெருங்கூந்தல், கருங்கூந்தல் இல்லையா, எல்லாத்தையும் வச்சா. நேரா போனா இறைவனை வணங்கிட்டு ஆரம்பிச்சா நாட்டியத்தை. இந்த கால் கொலுசனுடைய ஓசை, தண்டையினுடைய ஓசை, இவள் நாட்டியத்தினுடைய ஓசை, இந்த மனம் பூக்களினுடைய மனம் வாசம், இது அத்தனையும் முனிவரை ஓம் நமச்சிவாய எங்கேயோ கம 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 கமன்னு மல்லி முல்லை ஜாதி எல்லாம் வாசனை வருது. நம்ம தவத்தில் இருக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஆஹா, இந்த கொலுசு ஜதி போடுறது நம்மால காது கொடுத்து கேட்க முடியல. கண்ணை திறந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்த்தார். தவத்தில் இருக்கிறோம். ஓம் நமச்சிவாய. இவ நாட்டியம் ஆனால சும்மா வந்திருக்கலாம்ல, பாடவும் செஞ்சா. இப்போ இவரால் சும்மா இருக்க முடியுமா? ஆஹா, குழல் இனிது யாழ் இனிது, இது கிழியோ அல்லது வேற ஏதாவதா, வீணை வாசிக்குதா, இந்த மாதிரி ஒரு குரலை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லையேன்னு என்ன பண்ண, கண்ணை அப்படி திறந்து பார்த்தா அழகிய ஒரு மோகினி மாதிரி இருக்கக்கூடிய ரம்பையோ ஊர்வசியோ மேனகையோ திலோத்தமையோ அல்லது மலைமகளோ அலைமகளோ கலைமகளோ என்று அப்படி பார்த்தார் முனிவர். பார்த்த உடனே இந்த அம்மா அப்பதான் இதுக்காக தானே எவ்வளவு நம்ம செஞ்சோம் அப்படின்னு இன்னும் வேகமா நடனம் ஆரம்பிச்சார். அம்மா, உன் நாட்டியத்துக்கு ஏத்த மாதிரி நான் தாளம் போடுறேன்னு முதல்ல கை தாளம் போட்டுச்சு. சரி, கை தாளம் போட்டுச்சா, சும்மா இல்ல வாய். இதுக்கு தகுந்தாற் போல நானும் பாடுறேன், நான் என் பாட்டுக்கு தகுந்தாற் போல நீ ஆடு. இந்த அம்மா என்ன பண்ணா, ஆடிக்கிட்டே 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 அப்படி எல்லைக்கு உள்ளர அப்படி கூட்டிச்சு வந்தா. அந்த இவரும் என்ன பண்ணார், தவத்தை மறந்தார், சிவத்தை மறந்தார், எல்லாவற்றையும் மறந்துட்டு இந்த அம்மா பின்னாடியே ஆடுறத பார்த்துக்கிட்டே வந்தார். அப்படி ஆட 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மையாரனுடைய காலில் இருக்கக்கூடிய கொலுசு அருந்து அப்படி எகிரி விழுந்தது. இந்த விழுந்த உடனே என்ன பண்ணார், அந்த தண்டையும் கொலுசும் சேர்ந்தால்தான் அந்த ஜதி என்கின்ற ஒன்று வரும். அம்மா, இது இல்லாம உன்னால நாட்டியம் ஆட முடியாதுன்னு நினைச்சு அந்த முனிவரே என்ன பண்ணார், அந்த கொலுசை எடுத்து இந்த அம்மையார் காலில் அப்படி பூட்டினா. இதை பார்த்தவங்க சும்மா இருப்பாங்களா? நாமெல்லாம் வெறும் வாயிலேயே வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி மெல்லுவோம், சும்மாவா விடுவோம்? இதை பார்த்தா முனிவரே முற்றும் துறந்த வரான். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம மறந்துட்டு அடுத்த வீட்டு கதையை என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அடுத்த வீட்டு பெண்ணை நான் பார்த்தேன், அந்த ரோட்ல முக்குல ஒரு முனையில யாரோடையோ பேசிக்கிட்டு நின்னா, பைக்கில் வந்து இறங்கி நின்னா, இந்த 2 கண்ணால பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம பொண்ணு போயிருப்பா. ஆனால் அதை மறந்துட்டு அடுத்த வீட்டு பெண்ணை குறை சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் சுவாரஸ்யம் ரொம்ப உண்டு. இப்போ அங்கே நிற்கிறவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? இவளே நாட்டிய காட்சி. இந்த நாட்டிய காட்சி ஆடிக்கிறது இல்லாமல், இவரும் ஜதி போட்டது இல்லாமல், பாடினதும் இல்லாமல், இந்த நாட்டுக்குள்ளே வந்ததும் இல்லாமல், இவ்வளவு நாள் இவர் தவம் பண்ணுறார் தவம் பண்ணுறார் தவம் பண்ணுறாருனா இவர் தவம் என்னான்னு இப்போதான் தெரியுது. இவரெல்லாம் ஒரு முனிவர், அதுவும் ஒரு பொம்பளை காலை பிடிச்சி வச்சு அவ காலில் கொலுசு. இதை சொன்ன உடனே எல்லாரும் பேசி வேற கல 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 கலன்னு சிரிச்சிட்டாங்க. கோபத்தில் முனிவர் அப்படியே நிமிர்ந்து அப்படி பார்த்தார். சிவலிங்கம் வெடித்தது. அப்படியே சிவலிங்கம் அப்படியே வெடித்தது. அடுத்த வினாடி பக்கத்தில் இருக்கிற அம்பாலும் வெடித்தது. 2ம் வெடித்தது. அந்த கால மா முனிவர் என்று சொல்லக்கூடிய மகா கால முனிவர் சிவலிங்கத்துக்குள் ஐக்கியமானார். இந்த சிங்காரியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் சொரூபத்தில் போய் ஐக்கியமானாள். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லா ஓங்கி கை தட்டலாம். வந்தது யாரு? சிவபெருமான். ஆத்மார்த்தமாக மகா கால முனிவராக வந்திருந்தது சிவபெருமான்.
சிங்காரி நாட்டியக்காரியாக வந்திருந்தது யாரு? அம்பாள். உடனே என்ன பண்ணது? அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா தெரியாமல் தவறு இழைத்து விட்டோம் நாங்க. உடனே என்ன பண்ணார்? மழை மாதம் மும்மாறி மழை பெய்து 12 வருஷம் இல்லாத மழைய 10 நிமிஷத்துல பெய்து நாடும் நகரமும் செழிப்பானது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் எது? உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய மகா காலம். மகோத்பாலா என்பது அந்த பீடத்தினுடைய பெயர். உஜ்ஜயினி என்பது மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அங்கு மகாகால முனிவர் என்று சொல்லக்கூடியவர் சிவபெருமானாக இருக்கக்கூடியவரே சிவனே மகாகால முனிவராக வந்திருந்து தவம் செய்த இடம். அம்பாளுடைய நாட்டிய கோல காட்சியை சிவபெருமான் பார்த்த இடம். எல்லா இடத்துலையும் யார? நடராஜரை தான், அவர் ஆடதான் பார்த்தோம். ஆனா அம்பால ஆட விட்டு சிவபெருமான் பார்த்தார். அந்த இடம் எந்த இடம்? உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய மகாகால பீடம். அங்க இருக்கக்கூடிய நாதருக்கு மகாகால ஈஸ்வரர் என்பது பெயர். அம்பாளுக்கு மங்கள நாயகி என்பதும் பெயர் உண்டு. வண்டார் குழலி என்கின்ற நாமம் உண்டு. யாழ்மொழி என்ற நாமம் உண்டு. சிங்காரி என்கின்ற நாமம் உண்டு. சங்கரி என்கின்ற நாமம் உண்டு. அம்பாளுக்கு மட்டும் இத்தனை திருப்பெயர்கள் அங்கு விளங்குகின்றது. அது மட்டும் இல்லை, வெடித்து சிதறியதற்கான அடையாளம் இன்னைக்கும் அங்க சிவலிங்கம் முழுசா இருக்காது. அந்த மன்னன் உடனே என்ன பண்ணார்? இந்த சிவலிங்கத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்க தகடை அதன் மேல அப்படியே சேர்த்து என்ன பண்ணாங்க? தங்க தகடால் எய்திருப்பாங்க, நெய்து வச்சிருப்பாங்க. அவர் தனியா தரிசிக்கவே முடியாது. மகாகாலரை எப்படி தரிசிக்க முடியாது? தனியா சிவலிங்க சொரூபத்துல தரிசிக்க முடியாது. தங்கம் மேல என்ன பண்ணிருப்பாங்க? தங்க கவசத்தோடு மட்டும்தான் மகாகாலரை தரிசனம் செய்ய முடியும். வேற எந்த இடத்திலுமே 24 மணி நேரமும் தங்க கவசத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க முடியாது. ஆனா மகாகால ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த உஜ்ஜயினி பீடத்தில் மட்டும் எப்பொழுதும் எந்த நேரமும் யார் தரிசித்தாலும் தங்கத்தினால் ஆன சிவலிங்க சொரூபத்தை தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலம் 5வது தலம் என்று சொல்லக்கூடிய அந்த தலம். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அவர்களெல்லாம் ஒரு முறையாவது உஜ்ஜயினி மகாகால ஈஸ்வரரை போய் தரிசனம் செய்யலாம். ஒருவேளை தரிசிக்க முடியாதவங்க எல்லாம் இருந்த இடத்திலிருந்தே அவரை மனதுக்குள்ள நினைத்து கொள்ளலாம். தரிசிக்க முடியாதவங்க எல்லாம், ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க கார்னீஸ்வரர்ல சைதாப்பேட்டையில கார்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கேன்னு. ஆனா நான் அப்படி நினைக்கவே இல்லை. எங்க இருக்கேன்? ஆமா, உஜ்ஜயினியில இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன தத்ரூபமான அந்த கதையை கேட்கிற பொழுது நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கணும் மனசுக்குள்ளர. ஆஹா, நாமெல்லாம் உஜ்ஜயினியில் இருக்கிறோம், இவ்வளவு பேரும் உட்கார்ந்து மகாகாலேஸ்வரனுடைய புராணத்தை கேட்டு அவரை கண்ணார கண்டு மனதார வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆருத்ரா தரிசனத்தோடு மகாகால ஈஸ்வரரையும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டு 6வது தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பர்வத வர்த்தினி சேது பீடம். இப்ப புரிஞ்சதா என்ன தலம்னு? ராமேஸ்வரம். யாரெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போய்கிறீங்க? ராமேஸ்வரத்திற்கு பாக்கியம் ஒரு முறையாவது. காசிக்கு போக முடியலனா கூட ராமேஸ்வரத்தையாவது ஒரு முறை போய் தரிசனம் செய்யுங்க. காசியில இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதரே இங்க என்னவா இருக்கிறார்? ராமநாத சுவாமியாக இருக்கிறார். காசி யாத்திரை எப்படி போய் முடியுது? அங்கிருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை இங்க அபிஷேகம் பண்ணாதான் காசி யாத்திரை நிறைவு பெறுதுன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்லப்படுறோம். அதனால இறைவனுடைய கருணையினால் அப்படிப்பட்ட ஒரு ராமேஸ்வரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து
திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார், காசியில் இறந்தால் முக்தி, காசிக்கு நிகரான பதியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலும் ஒருவேளை உங்களால போய் காசியம்பதியை தரிசிக்க முடியாதவர்கள் அங்கிருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 22 கிணறுகளில் குளித்து அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அக்னி தீர்த்தத்திலும் நீராடினால் காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். ஒருவேளை உங்களால காசியம்பதியில் போய் உங்க அப்பா அம்மாவினுடைய அஸ்திகளை கரைக்க முடியாவிட்டால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் கரைத்தீர்களானாலே அது கங்கைக்கு சமமான ஒன்று. அந்த தீர்த்தத்திற்குள் கங்கைக்கு என்ன புண்ணியம் இருக்கின்றதோ அதே திருவருள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்திற்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அதே மாதிரி விவேகானந்தர் வழிபாடு செய்த ஒரு இடம் ராமேஸ்வரம் என தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி திருவள்ளுவர் சிலை 132 அடி உயரத்திற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ ராமேஸ்வரத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம். இறைவனுடைய கருணையினால் ராமநாத சுவாமிகளாக இருக்கக்கூடியவர் எப்படி வந்தார்? ஏற்கனவே நேற்றைக்கு அந்த கதையை சொல்லியிருப்பேன். காசியிலிருந்து ஆஞ்சநேய சுவாமிகள் அந்த சிவலிங்கத்தை கொண்டு வருகிற பொழுது பல்லி ஒலிக்க கூடாதுன்னு இவர் தான் சாபம் கொடுத்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்து பல்லி ஒலிக்கிறதுல இப்போ எல்லாருக்கும் அங்க 2 சிவலிங்கம் இருக்குன்றது தெரியும். ஆனா 3வது ஒரு சிவலிங்கம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இனிமேல் அந்த சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுங்க. அந்த சிவலிங்கம் எங்க இருக்குன்றதையும் இப்பவே சொல்றேன். அது மட்டும் இல்ல, அது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. தெரிந்து வைத்துக் கொள்ளுவதற்கு ராமேஸ்வரம் பாஸ்கர தேவராயர் என்று சொல்லக்கூடியவர் ராமேஸ்வரத்தை தரிசிப்பதற்கு வந்தார். வந்த பொழுது அங்க எல்லா அடியார்களும் கூடினாங்க. கூடின அடுத்த வினாடி என்ன பண்ணாங்கன்னா அவரை நிக்க வச்சு சில பேர் கேள்வி கேட்டாங்க. இப்பயும் நம்மள சில பேருக்கு என்ன இருக்கு? அஞ்சறிவு தான், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடையாது. ஏன்னா கார் வந்தாலும் விலக மாட்டோம், மழை வந்தாலும் விலக மாட்டோம். சில நேரத்துல ஏய் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா ராங் ரூட், அவன் வர்றது ராங் ரூட்ல, ஆனா சொல்றது நம்ம பார்த்து சொல்லுவான் ராங் ரூட்ல, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா சொல்றதும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பேசும் பொழுது அது கட்ட அது கல்லு இப்படி எல்லாம் பேசுறவங்களும் சில பேர் சொல்ல உண்டு. கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாரா அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. கரண்ட்ல கை வச்சு பார்த்தாதான் கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். கரண்ட் எப்படி இருக்குன்னு நான் எந்த உருவத்துல எப்படி காட்டுறது? இப்போ கரண்ட் இல்ல, லைட் கரண்ட் இருந்தா சுவிட்ச் போட்டா லைட் எரியும். இதை நான் எப்படி விளக்கி எப்படி சொல்ல முடியும்? அதை கை வச்சு பார்த்தாதான் அது ஷாக் அடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் இறைவனை வணங்காமலேயே கடவுள் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி அதை உணர முடியும்? அப்போ இறைவனை உணர்ந்தால் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றார் என்பது தெரியும். இப்போ பாஸ்கர தேவராயரை நிக்க வச்சு சில அஞ்சறிவு இருக்கிற ஜீவன்கள் கேட்டுச்சு. ஆமா, இந்த சீதை கையால மணல்னால லிங்கம் பிடிச்சி வச்சாலாம், அத ராமபெருமான் குடங்குடமா தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணாராம். அதுக்கு தேனு பால் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணியும் இன்னும் அந்த மணல் கரையாம நிக்குதான். கேட்கிறவன் ஆமா கேப்பையிலெல்லாம் நெய் வடியுதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றேன் இல்லையா? அந்த பழமொழி எல்லாம் உண்டு தானே. அதனால இவரை நிக்க வச்சு இப்படி சொன்னாங்க. சரி, இவர்களுக்கு எப்படி விளக்குவதுன்னு அவருக்கு புரியல. ஒரு பெரிய மகான் பாஸ்கர தேவராயர், ரொம்ப மிகப்பெரிய மகான். அவர் பார்த்தார், அப்பா இங்க வா, யார் யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் இருக்கு? ஐயா எங்களுக்கு இருக்குன்னு ஒரு கூட்டமே வந்துச்சு. அப்படியா? சரி, உங்கள யாரு கடைக்கு போறது? ஐயா நான் போறேன்னு அதுல ஒருத்த வந்தான். ஒன்னும் இல்ல, ஒரு 4 படி உப்பு வாங்கிட்டு வான்னார். எத்தனை படி? 4 படி உப்பு வாங்கிட்டு வா. சரின்னு நேரா உப்பு வாங்குறதுக்கு அங்க போனாங்க. உப்பு வாங்கிட்டு வந்தார். ஒன்னும் அவர் சொல்லல. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நேரா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த உப்பை ஒரு மேடை மேல வச்சு அப்படி பிடிச்சு லிங்கமாக்கினார். பக்கத்துல இன்னும் கொஞ்சம் உப்பை அம்பாலாக வடிவமைத்தார்.
அப்பா இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான், லிங்கம் ஆயிடுச்சா, இது அம்பாள் ஆயிடுச்சா, இந்த ரெண்டுத்தின் மீது உன்னால எவ்வளவு தண்ணி ஊத்த முடியுமா ஊற்றுனார். ரெண்டும் ஊத்துனாங்க, குடம் 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 குடமா ஊத்துனாங்க. அந்த உப்பு கரையவே இல்லை. அங்கிருக்கக்கூடிய அந்த உப்பு லிங்கத்திற்கு என்ன பெயர்? வஜ்ரேஸ்வரர் என்பது பெயர். அம்பாளுக்கு மனோன்மணி என்பது பெயர். அம்பாளுக்கு மனோன்மணி என்பது பெயர். இது எங்க இருக்கு அப்படின்னா, முதல் பிரகாரத்துல லிங்கோத்பவருக்கு பின்பக்கத்து, அதாவது எதிரில் லிங்கோத்பவருக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த கல்லினால் உப்பு கல்லால பிடிச்ச பாஸ்கர தேவராயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருக்கரத்தால் பிடித்து வைக்கப்பட்ட உப்பு லிங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்திற்கு மேல இன்னும் ஒரே ஒரு உப்பு கல்லு கூட கரையவே இல்லை. அம்பாலும் கரையவில்லை, இந்த வஜ்ரேஸ்வரரும் கரையாமல் அப்படியே இருக்கின்றார். ஏன்னா நிறைய பேர் இவரை பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம ஒரு தலத்துக்கு போனா அங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு யாராவது தெரிஞ்சவர்களிடத்துல கேட்டுட்டு முழுக்க முழுக்க தரிசனம் செய்துட்டு வரணும். அதுக்கப்புறமா 22 கிணறு அங்க உண்டு. அதுல எல்லாருமே நீராடி இருப்பீங்க. ஆனா 22 கிணறுலயும் சுவை மாறுபட்டு கொண்டே இருக்கும். இப்ப சமீப காலம் இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறமா தான் சில கிணறுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கிணறு தண்ணி ஒவ்வொரு கிணத்திலேயும் உப்பா இருக்கும், துவர்ப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், புளிப்பா இருக்கும், ஒவ்வொன்றும் மாறுபட்டே இருக்கும். அந்த 22 தீர்த்தங்களிலும் நீராடி ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் என்ன தமிழ்நாட்டில் தான் இருக்கு. காலையில் நைட்டு இங்கே ஏறினா காத்தால கொண்டு போய் 4 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. டைரக்டா நேராக ராமேஸ்வரத்திலே போய் இறங்கிறதுக்கு ட்ரெயின் இருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமநாத சுவாமியை தரிசனம் செய்தணும். அது மட்டும் இல்லை, சேது பாலம் கிட்டத்தட்ட இருக்கா இல்லையா, கட்டினாரா இல்லையா, கட்டினாரா இல்லையான்னு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் கடைசியா கட்டியது உண்மைன்னு நம்ம ஆன்மீகம் சொல்லி ஒத்துக்கொள்ளாதவர்கள் அறிவியல் சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ராமாயண காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. எதுல கட்டது? சேது பாலம். கல்லு என்னவா இருக்கும்? மிதக்கும். ராமேஸ்வரத்தில் கல்லு மிதக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த கல்லு மிதக்கும். ஆனா நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா அது வெயிட்டா இருக்கும், மிகப்பெரிய வெயிட்டா இருக்கும், பாரமா இருக்கும், கனமா இருக்கும். ஆனா அதையே தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? மிதந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சேது பாலம் ராமபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வானரங்கள் என்று சொல்லக்கூடிய 70 வல்ல வானரங்களும் அந்த சேது பாலத்தை, இலங்கைக்கு செல்லக்கூடிய அந்த சேது பாலத்தை கட்டியது. அப்படி கற்ற பொழுது ஒரு அணில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தது. ஒரு அணில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தது. அப்படி பார்த்து கொண்டே இருந்ததுக்கு அந்த அணிலுக்கு ராமபெருமான் அதை பார்த்துட்டே இருந்தார். எல்லாரும் இந்த ராமநாத சுவாமியாக இருக்கக்கூடிய ராமபெருமானுக்கு உதவி செய்யறாங்க. நம்மால ஒரு உதவியும் செய்ய முடியலையே. இந்த கல்லுகளை கொண்டு போய் இந்த வானரங்கள் அடுக்கிக்கிட்டே போச்சு. இந்த கல்லுகள் அடுக்கிற பொழுது இடையில அது வட்ட வட்ட கல்லு. அந்த வட்ட வட்டமா அடுக்குனா அந்த இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வட்ட வட்டமா இடம் இருக்கு. இந்த அணிலு ஓடி போய் பார்த்தது. பார்த்தா வட்ட வட்டமா கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தது. இதுல நாம என்ன செய்யலாம்னு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு கல்லா கொண்டு போய் குட்டி குட்டியா அந்த சின்ன சின்ன வட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு இடையில இந்த கல்லை போட்டு 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 நிறைச்சிக்கிட்டு வருது. இத லட்சுமணர் கவனிக்கல, ராமபெருமான் கவனிச்சிட்டு இருக்கார். லட்சுமணா இங்க ஒரு நிமிஷம் வான்னார். ஆமா, அந்த அணில் என்ன செய்து கொண்டிருக்கு அண்ணா? அந்த ஒரு நிமிஷம் அண்ணா, இந்த குட்டி குட்டி, ஏன்னா அதால எவ்வளவு பெருசு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தானே தூக்க முடியும். அது என்ன பண்ணது? இந்த குட்டி குட்டி கல்லை எடுத்துட்டு போய் இந்த இடைப்பட்ட சந்துல போட்டுட்டு வருது. நீங்க பொய் சொன்ன அது பொய் கிடையாது, நிஜம். என்னன்னா
ஆஞ்சநேய சுவாமிகள் தொட்டு கொடுக்கிறார், ஸ்ரீராம ஜெயம் சொல்லி இந்த வானரங்கள் கொண்டு போய் அடுக்குது, அந்த கல்லு மிதக்கும். சரி, ஆஞ்சநேய சுவாமிகள் தொட்டும் கொடுக்கல. இப்போ இந்த அணிலாக இருக்கக்கூடியது ஒரு முறை ராமரை பார்க்கிறது, ஒரு கல்லை எடுக்கிறது, ஸ்ரீராம ஜெயம்னு மனசுல நினைக்குது, மீண்டும் அந்த கல்லை கொண்டு போய் போடுது, அந்த கல்லு மிதக்குது. என்ன அற்புதம் பாருங்க. இதை பார்த்த லட்சுமணருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அண்ணா, அவர்கள் கல்லு மிதப்பது நியாயம், ஆனால் இந்த அணிலினுடைய கல்லும் மிதக்கின்றதே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை அண்ணா அப்படின்னு உடனே ராமபெருமான் அந்த அணிலை இப்படி பார்த்து வா அப்படின்னார். அது ஓடி வந்து கட 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 கடன்னு இப்படி கையில உள்ளங்கையில ஏறி இப்படி உட்கார்ந்துச்சான். உட்கார்ந்த அடுத்த வினாடி பார்த்ததான், என்ன சுவாமி, இறைவனுடைய பார்வை அங்க பட்ட உடனே அது கேக்குது, சுவாமி எனக்கு நிறைய வேலை இருக்கின்றது, நீங்கள் எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இல்ல நீ என்ன வேலை செய்கிறாய்? இல்ல சுவாமி, அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கல்லாக பாறாங்கல்லாக தூக்கி கொண்டு போய் பாலம் செய்கிறார்கள், அடுக்கிக்கிட்டே போகிறார்கள். ஆனால் என்னால் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அவ்வளவு பெரிய பாறை எல்லாம் தூக்க முடியவில்லை. என்னுடைய சக்திக்கு ஏற்றார் போல அந்த கல்லு இடுக்குகளுக்கு உள்ள சந்துகளை அடைக்கிற அளவுக்கு என்னால் கல்லு தூக்கி கொண்டு போக முடியும் அல்லவா, அதை தூக்கி கொண்டு போகிறேன். சரி, உன் கல்லு எப்படி மிதக்கின்றது? சுவாமி, ஒன்றுமில்லை சுவாமி, உங்க பார்வையும் உங்களுடைய திருநாமம் தான். ஆமா, நீ என்ன சொல்ற? ஸ்ரீராம ஜெயம் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஸ்ரீராம ஜெயம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி அப்பதான் ராமபெருமான் கண்ணீர் விட்டார். நான் மனைவியை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய துன்பம், என் துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நீயும் நினைத்து இந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வைப்பதற்கு நீயும் பாடுபடுகிறாயே, உன்னை நான் என்னவென்று சொல்லுவது, உனக்கு நான் என்ன தருவது என்று எனக்கும் புரியலன்னு இந்த வலது கரத்துல இருந்த அணில தூக்கி இடது கரத்துக்கு மாத்திட்டு தடவி கொடுத்தாராம். அவரு போட்ட கோடுதான் அணில் மேல இருக்கிற அந்த 3 கோடு. ராமர் போட்ட கோடு. இது நடந்த இடம் ராமேஸ்வரம். ஒரு சிறிய ஜீவன், அந்த ஜீவனுக்கும் கருணை செய்த பெருமான் ராமபெருமான், அந்த சின்ன ஒரு அணிலுக்கும். சரி, அதே ராமேஸ்வரத்தில் இன்னொரு நிகழ்வு நடந்தது. இப்ப பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், கையில ராமபானம் கையில இருந்தது. இவர் அந்த மணல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு நேரம் பானத்தை இப்படியே வச்சிருக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, அந்த ராமபானத்தை பூமிக்குள்ள அப்படி சொருகினார். சுவாமி, பாலம் கட்டி முடித்து விட்டது, புறப்பட தயாராக இருக்கின்றது, புறப்படலாமா? அண்ணா புறப்படலாம். லட்சுமணர் சொன்னார். சொன்ன அடுத்த வினாடி ராமபெருமான் அந்த பானத்தை எடுத்தா, அந்த பானத்துல உதிரம் முனையில ரத்தம் இருக்கு. ரத்தம் இருந்ததை எடுத்து அப்படி பார்த்தார். பார்த்த உடனே, லட்சுமணா அந்த இடத்தில் கொஞ்சம் பள்ளம் தோண்டி பார்த்தா ஒரு தவளை உள்ள இருக்கு. அந்த தவளையை எடுத்து கையில வச்சுட்டு, ஏன்பா நீ சத்தம் போட்டிருக்கலாமே. இல்ல, நீங்க அம்பை சொருகுவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் சத்தம் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த பானம் என் முதுகுல படுகிற பொழுது நான் இப்படி திரும்பி பார்த்தேன், அதுல ராமா என்கின்ற 2 எழுத்து எழுதப்பட்டிருந்தது. துன்பம் வந்தால் எல்லோரும் ராமனிடத்தில் சொல், ராமனிடத்தில் சொல், ராமனிடத்தில் சொல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த ராமனாலேயே துன்பம் வந்தால் நான் எவரிடத்தில் சொல்லுவது? துன்பம் வந்தா தசரத சக்கரவர்த்தி திருமகனார் ராமபெருமானிடத்தில் சொல் என்று அனைவரும் சொன்னாங்க. என்றைக்காவது நான் ராமநாமத்தை பார்ப்போம், ராமரை பார்ப்போம், அவர்கிட்ட நம்ம குறைய சொல்லலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ராம பானத்தினாலேயே என் பிராணன் போகும் என்பது எனக்கு தெரியாது. அதனால துன்பம் வருகிற பொழுது ராமனிடத்தில் சொல் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த ராமனாலேயே துன்பம் வந்தா நான் எவரிடத்தில் சொல்லுவது?
ராமபெருமான் நினைச்சார், ஓ இப்படி ஒன்று இருக்கின்றதா? அப்ப அந்த தவளை இடத்தில் ராமபெருமான் மன்னிப்பு கேட்டு, இனிமேல் நீ எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டே இரு. அவர் தான் கொடுத்தார். நுழலும் தன் வாயால் நுழலும்னா என்ன அர்த்தம்? தவளை தன் வாயால் கெடும். இந்த கிணத்துக்குள்ள ஒரு பாம்பு சுத்தின்னு இருக்கும், இதுவும் என்ன பண்ணோம்? பேக் 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 பேக், நான் இங்கதான் இருக்கேன்னு அதுவாவே கூப்பிட்டு யமனை வர வச்சுக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நடந்த இடம் எது? ராமேஸ்வரம். இது நடந்த இடமோ ராமேஸ்வரம். அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம். எல்லா இடத்திலும் கடல் அலை ஆர்ப்பரித்து கொண்டு வரும். ராமேஸ்வரத்தை மட்டும் அலையே இருக்காது, அமைதியா வந்து அப்படி தரைய முட்டும். ஏன்னு யாருக்காவது தெரியுமா? 11,000 ஆண்டு காலம் ராமபெருமானுடைய ஆயுள் காலத்தை சொல்றேன், எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11,000 ஆண்டு காலம், 11 வருடம், 11 மாதம், 11 நாள், 11 மணி நேரம், 11 மணி நிமிஷம். இந்த 11 மணி நேரத்துக்கு அப்புறம் நிமிஷம், 11 செகண்ட், 7 11 1 1 1 1 1 1 வரும். எல்லாமே ஒண்ணுதான். மனைவி ஒண்ணு, சொல்லு ஒண்ணு, வில்லு ஒண்ணு, எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவருக்கு எல்லாமே சொல் ஒன்று, மனைவி ஒன்று, வில் ஒன்று, செயலும் ஒன்று, அனைத்துமே அவருக்கு ஒன்னா இருக்கும். ஆயிலும் என்ன? ஒன்னு 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 7 ஒண்ணு வரும். அவதாரம் ராம அவதாரம், 7வது அவதாரம் தசாவதாரத்துல 7வது அவதாரம். அதனால எல்லாமே ஒண்ணு ஒண்ணு. 11,000 ஆண்டு காலம், 11 வருடம், 11 மாதம், 11 நாள், 11 மணி நேரம், 11 நிமிஷம், 11 செகண்ட் அவருடைய ஆயுள் காலம் முடிந்து எங்க போனார்? வைகுந்த பதவி என்று சொல்லக்கூடிய அந்த வைகுந்த பதவியை அடைந்தார். ராமபெருமானுடைய ஆயுள் காலம் 11,000 ஆண்டு காலம். அந்த 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமபெருமான் ஒரே ஒரு நிமிஷம் கூட நான் கடவுள் என்பதை மனதில் ஒரு நிமிடம் கூட எண்ணி பார்க்கவே கிடையாது. அதை விட இன்னொரு சிறப்பு, மனிதர்கள் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு பெருமான் ராமபெருமான். ராவணன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியை அபகரித்து கொண்டு போய் 10 மாதம் சிறை வைத்திருந்த இடத்தில் இவர் சேது பாலம் கட்டிட்டு போகணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நிமிடம் நினைத்திருந்தால் அந்த சீதையை கொண்டு போய் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஒரே ஒரு சொல் என்று சொல்லக்கூடியது சொல்லியிருந்தால் ராவணன் அழிந்து போயிருப்பான். ஆனால் இவர் என்ன சொல்லல? நான் கடவுள் என்பதை கடைசி நிமிஷம் வரைக்குமோ நினைக்கல. அப்பேற்பட்ட ஒரு பெருமான் ராமபெருமான். அதனாலதான் காசி விஸ்வநாதர் என்ன நாமம் சொல்றார்? வாழுகிற பொழுதுதான் நீங்கள் எல்லோரும் ராமனாக வாழவில்லை. ஏன்னு கேட்டா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆகி அழகா ஒரு 50 சவரம் பென்சு கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இவர் மனைவியை பார்த்து சொல்றார், மூதேவி, உங்க அப்பன் தீபாவளிக்கு 1.5 பவுன்ல மோதிரம் போடுன்னா 3/4 பவுன்ல போட்டுட்டு 1.5 பவுன்னு சொன்ன. அந்த பொண்ணு பாரு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தவர் மனைவியை பார்த்து அவ அழகுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா பதிவிரதா தர்மம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு ஒண்ணு இருக்கு, என்ன சொல்லக்கூடாது? என்னை யார் யாரோ கேட்டாங்க, எங்க அப்பன் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கிற மாதிரி உங்க கையில கொடுத்துட்டு, கிளிய வளர்த்து யார் யாரோ கேட்டாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா நமக்கு சச்சின் டெண்டுல்கரோ இல்ல தோனியோ இல்ல விஜயோ இல்ல அஜித்தோ நமக்கு வீட்டுக்காரா வரணும்னு, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் வரணும் எல்லாம் கற்பனை பண்ணிக்கலாம். இல்ல டாக்டர் வரணும், என்ஜினியர் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், எப்படியா கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா கணவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கணவர் வந்துட்டாருன்னா அவர் தான் நமக்கு என்னது? மன் மதன்.
அவர் நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், இல்ல வழுக்கையா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் தான் நமக்கு என்ன? மன்மதன். அவர் தான் நமக்கு மன்மதன். கல்லானாலும் கணவர், ஃபுல்லானாலும் புருஷர். அந்த காலத்துல பழமொழி சொல்லி வச்சுக்கிறாங்கப்பா. நானும் சொன்னேன், அனுபவிக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால கல் ஆனாலும் கணவர், புல்லானாலும் புருஷர், அப்படிப்பட்ட ஒன்று. அதனால மனைவி என்று சொல்லக்கூடிய அடுத்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பெருமான். என்ன? இந்த ஜென்மத்தில் ஒரே ஒருத்தி, சிந்தையாலும் சீதையை தவிர வேறொரு பெண்ணை தீண்ட மாட்டேன். மனசுல கூட நினைக்கவே இல்லை. மனசால நினைத்தாலும் அது தவறுதான். அதை வாழ்ந்து காட்டியவர். சீதை பூமியை பொலந்து கீழே பூமிக்கு அடியிலே பூமி மாதாவா போயிட்டா. அவங்க அம்மா பூமி மாதா, அதனால அந்த அம்மாவும் பூமி மாதாவா போயிட்டா. அப்படி போன பிறகு 10,000 ஆண்டு காலம் ராமபெருமான் தனியா வாழ்க்கை நடத்தினார். தவ ஒழுக்கத்தில் வாழ்க்கை நடத்தினார். லவகுசர்களுக்கு பட்டாபிஷேகம். நம்ம சென்னையில லவகுசர்கள் வணங்கிய தலம் ஒண்ணு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் தான். அது லவகுச ஈஸ்வரர்னு பேரு. அங்கதான் குதிரையை கட்டி போட்டு வச்சிருந்த இடம். ராமபெருமானாக இருக்கக்கூடியவர் அஸ்வமேத யாகத்திற்காக விட்ட குதிரையை கட்டி போட்டு வைத்திருந்த இடம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில். எல்லாரும் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க. ராமபெருமானுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய லவகுசர் வணங்கிய தலம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர். அது இப்ப பேர் குறுங்காலீஸ்வரர்னு மாறிச்சு. அது லவகுச ஈஸ்வரர் என்பது அதனுடைய திருப்பெயர். அவங்க கரத்தால பிடித்து வைத்து வழிபாடு செய்தது. குழந்தை இல்லாதவர்கள் அந்த தலத்தை வேண்டி தவம் இருந்து பிரதோஷ காலத்துல இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணீங்கன்னா இரட்டை குழந்தை பிறக்கும். இது நான் சொல்லல, அந்த தலத்தினுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. நிச்சயமும் கூட நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது எது? அந்த லவகுசர்கள் வணங்கிய தலம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில். எல்லாரும் நினைவுபடுத்துறதுக்காக, நினைவுல வச்சுக்கோங்கன்றதுக்காக சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் அப்படிப்பட்ட ராமபெருமான். அதனாலதான் வாழுகிற பொழுது நீங்கள் மனிதனாக வாழவில்லை, இறந்த பிறகாவது அந்த ராமநாமத்தை என் திருவாயினால் கேட்டுவிட்டு மோட்சத்திற்கு செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் செய்த கர்ம வினையின் காரணமாக அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குமே, ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் ராமனாக வாழ்ந்து காட்டுங்கள். அதுக்காக தான் காசி விஸ்வநாதர் என்ன சொல்றார்? ஒரு காதல பிரணவத்தையும் ஒரு காதல ராமநாமத்தையும் சொல்றார். சிவநாமத்தை சொல்லல. இது எல்லாம் நினைவு வச்சுக்கணும். என்ன? சிவநாமத்தை அவர் சொல்லல. ஏன் ராமநாமத்தை சொல்றார்? வாழுகிற பொழுது ராமனாக வாழ முடியாதவர்களுக்கு என் வாயினால் அந்த ராமநாமத்தை கேட்டா அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது என்ன சொல்லணும்? ராமனாக வாழ்ந்து காட்டுங்கள் என்பதற்காக. ஏன்னா கடைசி வரைக்கும் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பத்தையும் அனுபவித்த ஒரே ஒரு அவதாரம் எது? ராம அவதாரம். இத்தனைக்கு ஆயுள் காலம் 11,000 வருஷம். அவ்வளவு காலமும் அப்படியே தான் வாழ்ந்தார். தன் மனசுல ஒரு நிமிடம் கூட எண்ணம் இல்லை. கடவுள் என்கின்ற எண்ணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமான் ராமபெருமான். சரி, கடவுளுடைய நட்பு. இந்த ராமபெருமானுக்கு என்ன அவ்வளவு சிறப்பு? இந்த ராமேஸ்வரம் எவ்வளவு சிறப்பு? ஏன் சிவபெருமான் அங்க ராமரனுடைய பெயரை வைத்து ராமேஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட ராமநாத சுவாமியாக இருக்கிறார்? அந்த ராமேஸ்வரத்துக்கு என்ன அவ்வளவு சிறப்பு இருக்கும்? இந்த ஒரு கதையிலிருந்தே நீங்க புரிஞ்சுப்பீங்க ராமருடைய உயர்வு எப்படி, ராமபெருமானுடைய திருவருள் எப்படின்னு. தசரத சக்கரவர்த்திக்கு திருமணமாகி 60,000 வருஷம். தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிமார்னு யாருக்காவது தெரியுமா? அப்பாவுக்கு 60,000 மனைவி. அவர் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு ஒன்னே ஒன்று, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகவே இல்லை. பிறர் மனைவியை அவர் பார்க்கவே இல்லை. பிறர் பொருளை பார்க்கிற பொழுது எட்டி கசப்பாக பார்த்தார். அப்படிப்பட்ட ராமபெருமான் அவரை அஸ்வமேத, அதாவது புத்திரகாமேட்டி யாகம் செய்து
அதுல இருந்து பிறக்கிறார். கோசலையினுடைய மணிவயிறு வாய்த்து பிறக்கிறார். ராமர், லட்சுமணர், லவர், அதாவது பார்த்தீங்கன்னா சத்ருகனன், பரதன், இவங்க பிறக்கிறாங்க. இப்படி பிறந்த நால்வரும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அரண்மனையிலிருந்து தேர் புறப்பட்டு தினமும் பார்த்தீங்கன்னா வில் பயிற்சிக்காக போவாங்க. அப்படி வில் பயிற்சிக்கு போயிட்டு வரும்பொழுதெல்லாம் அங்கு செருப்பு தைக்கக்கூடியவருடைய ராமபெருமான் என்னைக்கு பிறந்தாரோ அன்றைய தினத்திலேயே அந்த நாட்டினுடைய செருப்பு தைக்கக்கூடிய ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது. தசரத சக்கரவர்த்தியினுடைய முதல் மகனுக்கு ராமன் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதை கேள்விப்பட்டார் அந்த செருப்பு தைக்கிறவர். அவர் என்ன பண்ணார்னா, என் பிள்ளைக்கும் ராமன் என்று பெயர் வைக்கிறேன்னு சொல்லி ராமன் பெயர் வச்சுட்டார். அப்போ இந்த குழந்தை வளர்ந்துட்டான். வயசு ஒரு 10 வயசு இருக்கும். இந்த குழந்தை கேட்கிறான், அப்பா என் பேரை எல்லாரும் சொல்றாங்களே ஏன்பா? அப்பா அது உன் பெயர் அல்ல, நம் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த குமாரர், அவருடைய பெயர் ராமன். அப்பா ஏன் அவருக்கு வைத்த பெயரை எனக்கும் வைத்திருக்கிறீர்கள்? அப்பா அவரை என்னால தினமும் பார்க்க முடியாது, அவர் நாமத்தையாவது கூப்பிடலாமே என்று உனக்கு அந்த பெயரை வைத்தேன். அப்படியா? அப்பா அவரை நாம பார்க்க முடியுமா? என்னால ஒரு முறையாவது பார்க்க முடியுமா? குழந்தாய், அவரை பார்க்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம வீட்டு வாசல் வழியாக, தெரு வழியாகத்தான் தினமும் அந்த ராமபெருமான் தேர்ல போவார். அப்ப வேண்டுமானால் உனக்கு காட்டுகிறேன். இந்த குழந்தை ராத்திரி எல்லாம் தூங்கல. பொழுது எப்படா விடியும், எப்படா அப்பா ராமரை காட்டுவார், அவர் எப்படி இருப்பார், நம்ம மாதிரி இருப்பாரா, இல்ல உயரமா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, இப்படி எல்லாம் அந்த குழந்தை கற்பனை பண்ணிட்டு இருக்கான். பொழுது விடிஞ்சது. குழந்தையும் பொழுது விடிஞ்ச உடனே நேரா போய் தெருவில் நின்னுட்டான். உள்ள கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அப்பா நீங்க நேத்தே காட்டுறேன்னு சொன்னீங்க, அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனாரை நான் பார்க்கணும். இது ஒரு தடவை அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் காமிச்சார். அப்பா இந்த பக்கம் வலது பக்கமா உட்கார்ந்து இருக்கார் பாரு, அவர்தான் ராமபெருமான். அப்பா அவருக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் லட்சுமணர். அப்பா பின்னாடி இன்னொரு தேரில் அமைந்து கொண்டு அவர்கள் சத்ருகனனும் பரதனும். அப்பா இவர்கள் நால்வரும் எங்குப்பா செல்லுகிறார்கள்? அவர்கள் வில் பயிற்சிக்கு செல்லுகிறார்கள். குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படையை அவர்கள் கற்றுக்கொள்ளுவதற்காக, பள்ளி பாடத்தை கற்பதற்காக செல்லுகிறார்கள். அப்படியா? சரிங்கப்பா நீங்க போகலாம். இந்த குழந்தை என்ன பண்ணுவான், கரெக்டா டைம் தெரியும், நேரம் பார்த்து தினமும் அந்த ராமரை பார்க்கணும்னு நிற்பான். ராமபெருமான் ஒரு சில நாள்ல பார்க்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கிறார். ஒரு வருஷம் இந்த குழந்தை அந்த டைம் ஆனா அவன் வந்து தெருவில் நிற்கிறான். அந்த ராமரையே அந்த தேர் மறையிற வரைக்கும் அவரையே பார்க்க. தேரோட்டி கிட்ட ராமபெருமான் கேட்டார், தேரோட்டி இந்த குழந்தை ஏன் தினமும் என்ன இங்க வந்து நின்று கொண்டு பார்க்கிறான்? என்ன எல்லாரும் ஒரு நாள் பார்த்தா பரவாயில்ல, தினமும் பார்க்கிற பொழுது நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பார்வை என்பது ஒரு சில நம்ம பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். பசியோட இருக்கிறாங்களா, அன்போட பார்க்குறாங்களா, இல்லை வேற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு பார்க்குறாங்களா, இதெல்லாம் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். கண்ணுக்கு என்ன தெரியுமா, காட்டி கொடுப்பதற்கு பெயர் இறைவன் கண் என்று வைத்தார். நம்மளெல்லாம் காட்டி கொடுப்பதற்கு பெயர் கண் என்று வைத்தார். இப்ப ராமபெருமான் என்ன நினைக்கிறார், அந்த குழந்தை என்ன நினைக்கிறான், ஒருவேளை நம்ம கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறானோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரா, தேரோட்டி நாளைய தினத்துல இந்த தெரு வழியா வரும்பொழுது ஒரு நிமிஷம் தேரை நிறுத்தணும்னார். சரி இன்னும் நிறுத்தினார். லட்சுமணா நீங்கெல்லாம் மேலேயே உட்கார்ந்துருங்க, நான் போய் வரேன். ராமர் மட்டும் கீழே இறங்கினார். இறங்கிய உடனே இங்க வான்னார். ஆமா உன் பெயர் என்ன? இல்லை எங்க அப்பா அந்த பெயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஏன்? இல்ல அந்த பெயர் வந்து இங்கு இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த திருமகனாரனுடைய பெயராம். எனக்கும் வைத்து விட்டார், அவர் மட்டும் தான் அழைப்பார், எங்க அம்மாவை கூட அழைக்க விட மாட்டார். அது மட்டும் இல்லை, உன் பெயர் யாராவது கேட்டால் சொல்லாதே என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா சக்கரவர்த்தியினுடைய திருமகனாரனுடைய பெயரை செருப்பு தைக்கக்கூடியவன் எப்படி வைக்கலாம்? கேஸ் போட்டா என்ன பண்றது? அப்படி ஒரு பயம். அதனால அவர் மட்டும் ரகசியமா கூப்பிட்டுப்பார்.
வேற யாருக்கும் சொல்ல மாட்டார். அதனால என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கார். சொல்லாமையே இப்ப சொல்லிட்டாரா? அந்த பெயர் தான் எனக்கும் எங்க அப்பா வச்சிருக்கார், சொல்லாம சொன்னார். அப்படியா, உன் பெயரும் ராமனா? ஆமாம் என்றார். சரி, இதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி, ஆமா, தினமும் நான் போகும் பொழுதெல்லாம் நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்டார். தினமும் நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன காரணம்? என்னிடத்தில் பேச வேண்டுமான்னார். இல்ல, ஒரு முறையாவது ஒரு நாளாவது உங்க கூட எனக்கு விளையாட வேண்டும் என்று ஆசை. அப்படியா, சரி லட்சுமணா, சத்ருகனா, பரதா, நீங்கள் இன்றைய தினத்தில் வில் பயிற்சிக்கு செல்லுங்கள். திரும்பி வருகிற பொழுது தேரை இங்கு நிற்க வைத்து என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நான் இந்த ராமனுடன் விளையாட போகிறேன். இதை சொல்லிட்டார். சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. சரி, அப்படியா? லட்சுமணர் ஒரு நாள் கூட பிறந்ததிலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் லட்சுமணரை விட்டு, அதாவது ராமரை விட்டுட்டு லட்சுமணர் பிரிஞ்சதே கிடையாது. ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் பிரிஞ்சார். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பிரிஞ்சார். ஆனா பிரியறதுக்கு மனசுல, ஆனா நானும் இல்ல, நானும் அவனும் விளையாடணும்னு தான் அவனுக்கு ஆசை. அதனால நீ இன்றைய தினம் மட்டும் தனியாக சென்று வா. அண்ணா சொல்ல தட்ட மாட்டார் எப்பயும் லட்சுமணர். அதனால அவர் மட்டும் போயிட்டார். இப்படி போனதற்கு பிறகு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பதான் யோசிக்கிறார். ராமபெருமான் விளையாடுறார். டைம் ஆயிடுச்சு, மாலை நேரம் வந்துட்டது. இப்ப ராமபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்பா, தே வந்துட்டது, நான் புறப்படட்டுமான்னார். ராமா, இனி எந்த ஜென்மத்தில் உன்னோட நான் விளையாட போகிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒண்ணுமில்லை ராமா, உன்னுடைய திருவடி பாதத்தை என்ன செய்யணும்? ஏதாவது தர வேண்டுமா? பொன் ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் அப்பா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கின்றது, வீடு நிறைந்திருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். வேற என்னதான் வேண்டும்? ஒரு நிமிஷம் நான் அழைக்கிற இடத்துக்கு வாயேன். வந்தார். இந்த மணல் மேல நீ ஏறி நிக்கணும்னார். அந்த மணல் மேல ஏறி நின்னார் ராமபெருமான். அந்த சுவடு அப்படியே அச்சு பதிய வச்சுக்கிட்டார். ராமா, இப்பொழுது கீழே இறங்குனார். இறங்கி விட்டார். ராமா, நீ தேர் ஏறி கொள்ளலாம்னார். வலது கரத்தை கொடுத்து தேரேத்தி உட்கார வச்சு ராமா சென்று வான்னார். ஆனா செல்றதுக்கு முன்னாடி ராமருக்கு ஒரு சந்தேகம். ராமா, தேர் ஏறின ராமர் கீழே இறங்கி வந்தார். வந்தவர் கேட்கிறார், ராமா, எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்ன? இல்ல, இந்த மணல்ல என்னுடைய பாத சுவடை பதிய வைத்தாயே, அதுக்கு என்ன காரணம்? இல்ல, தினமும் உன்னுடன் என்னால விளையாட முடியாது அல்லவா, அதனால இந்த பாதத்தை பார்த்து 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 நீ இருப்பதாக என் மனதில் கற்பனை செய்து கொண்டு இந்த பாதத்தினிடத்தில் உன் கூட பேசுவதாக நினைத்து இந்த பாத சுவடையினுடைய திருவடியை நினைத்து 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 பேசிக்கொண்டு நீ இருப்பதாகவே நினைத்து நான் என் வாழ்க்கையை ஓட்டி விடுவேன். பக்தின்னா, ஃப்ரெண்டுன்னா, இப்போ காலம் ஓடி போச்சு. ஜானகியாக இருக்கக்கூடிய சீதையை திருமணம் பண்ண போகிறார். எல்லாருக்கும் ஓலை போயிடுச்சு. ஜனக மகாராஜனுடைய மகள் ஜானகியை, சீதையை திருமணம் செய்ய போகிறார். விஷயம் கேள்விப்பட்டாங்க. நாட்டு முழுவதும் தண்டோரா போடப்பட்டது. நாடு முழுவதும் இருந்து எல்லா மக்களும் வரலாம் ராமர் சீதையனுடைய திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் புறப்பட்டாங்க. கையில எல்லாரும் அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்றார் போல பொன்னையும் பொருளையும் குதிரையும் யானையும் பட்ட என்னென்ன இருக்கோ அவ்வளவோ ராமபெருமானுக்கு பரிசு கொடுப்பதற்கு அதை எடுத்துட்டு போறாங்க. இந்த ராமன் போய் ஒருத்தரை பார்த்து கேட்டார், என்னமோ கையில கொண்டு போறீங்களே என்ன? ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகிற பொழுது நாம ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அதற்காகத்தான் அன்பாக இந்த பரிசை கொண்டு போகிறோம் நாங்க. இவனுக்கு செருப்பு தைக்கிறத தவிர வேற தெரியாது. இவனுக்கு செருப்பு தைப்பதை தவிர வேற தெரியாது, வேற தொழிலும் தெரியாது. இவன் என்ன செய்தான், அந்த சுவடை அடையாளம் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு வச்சுப்போமே, இல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனா இப்போ அவருடைய பாதம் எவ்வளவு வளர்ந்திருக்குமோ அந்த அளவை எடுத்துக்கொண்டு இந்த பாதத்தினுடைய அச்சை வச்சு 5 ஆண்டு காலம் இவ்வளவு தொலைவு வளர்ந்திருக்கும் என்று நினைத்து ஒரு பாத ரட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு செருப்பை செய்து எடுத்துக்கொண்டார்.
அது ஒரு பேப்பர்ல, ஒரு துணியில, ஒரு டவல், பேப்பர் எல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, ஒரு டவலை வச்சு முடிச்சு இப்படி அக்கல்ல வச்சுட்டு புறப்பட்டார். எல்லாரும் புறப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு. சீதைக்கு ராமருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. பொழுது விடிஞ்சா கல்யாணம். எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வாசல்ல அங்க நிக்கிறார். ராமரை எப்படியாவது பார்த்தனுமே, ராமனை எப்படியாவது பார்த்தனுமேன்னு நிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ள விடமாட்டேன்றாங்க. ஐயா, இது தசரத சக்கரவர்த்தி மற்றும் பெரிய ராஜாக்கள் செல்லக்கூடிய வழி, இங்கு உனக்கு இந்த பக்கம் வழி இல்ல, நீங்க அடுத்த வழி, இது விஐபி வழி, உங்களுக்கு அப்படி சொன்னா புரிஞ்சிடும் ஷார்ட்டா, இது விஐபி வழி, நீங்க எல்லாம் அந்த பக்கமா வாங்கோன்னார். ராமபெருமான் 7வது மாடியிலிருந்து இந்த காட்சியை பார்க்கிறார். கட கட கடன்னு இறங்கி வரார், கையை தட்டார். யாரெங்கே? அவரை உள்ள விடுனார். உள்ள விடுன்னு சொல்லிட்டு இந்த 7 மாடி இறங்க வர்றதுக்குள்ள அந்த காவலர் ஓடி வரார். என்னமோ தெரியல, தசரத சக்கரவர்த்தி திருமகனார் மாப்பிள்ளையே கீழே இறங்கி வராரே, நாளைக்கு காத்தால கல்யாணம், என்னமோ ஏதோன்னு நினைச்சு இறங்கி. ஐயா வணக்கம் சுவாமி, நீங்க எதற்காக கீழே இறங்கி வந்தீர்கள்? அதோ அங்கே நிற்கின்றானே, அவனை உள்ளே அனுப்பு. சுவாமி, அவர் என்னுடைய ஆருயிர் தோழன். என்னது? ஒரே ஒரு நாள் கூட விளையாடனவன் என்ன சொல்றாரு? ஆருயிர் தோழன், உள்ளே விடுனார். அவர் ஓடி வந்தார். இப்போ இவரோ தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனார், தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகனார். ஆனா அவரோ சாதாரண செருப்பு தைக்கக்கூடியவருடைய மகன். ஆனா ஓடி போய் இப்ப அவரு இப்படி நிக்கிறார், கை கட்டி நிக்கிறார், செருப்பு தைக்கிற அந்த ராமன். இந்த ராமன் அவரை ஓடி போய் கட்டி அணைத்து இச்சி இச்சின்னு கன்னத்துல முத்தம் கொடுத்தார். இத பார்த்து அந்த காவலர் நடுநடுங்கி போயிட்டார். இவரை மட்டும் நாம அனுப்பி இருந்தோம், நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? பின்னாடி தசரத சக்கரவர்த்தி ஓடி வந்தார். பின்னாடி சீதையனுடைய அப்பா ஜனக மகாராஜா ஓடி வந்தார். என்னமோ தெரியல, மாப்பிள்ளை என்னமோ கீழே இறங்கி வந்துட்டாரேன்னு நினைச்சு எல்லாரும் பின்னாடியே வந்தாங்க. அப்பா இடத்தில் அறிமுகம் செய்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு இந்த செருப்பு தைக்கக்கூடிய ராமனை அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்பா, இவர் என் ஆருயிர் தோழன். வணக்கம் அப்பா, உங்களுக்கு இவர் பெயர் என்ன தெரியுமா? என் பெயர் தான், இவன் பெயரும் ராமன். சொல்லி முடிச்சார். வா ராமா வா, இப்பொழுதுதான் வந்தாயா? ஆம் ராமா. இவருக்கா பயம், பேச்சு வரல, நேரா அழைச்சிட்டு போனார். ஆமாம் ராமா, சாப்பிட்டையா? உடனே சொன்னார், இல்லை, நான் அப்பிறகு சாப்பிட்டுக் கொள்ளுகிறேன், நீ போய் அலங்காரத்தை கவனி, நான் உன்னை திருமணம் முடிந்த பிறகு பார்க்கிறேன். இல்லை இல்லை, நீ முதலில் வந்த களைப்பு தீர உணவு அருந்துவாயாக. ராமரே கூட அழைச்சிட்டு போய் இந்த பக்கம் தசரத சக்கரவர்த்தி, இந்த பக்கம் ஜனக மகாராஜா, நடுவுல செருப்பு தைக்கக்கூடியவருடைய திருமகனார உட்கார வச்சு நல்ல சத்தமாவே தட்டலாம். ஏன்னு கேட்டா, ஒரு கடவுள் யோசிச்சு பாருங்க, அவரிடத்தில் எந்த ஒரு பக்தியும் எதிர்பார்க்கல, எந்த ஒரு செலவும் எதிர்பார்க்கல. அவன் செருப்பு தைக்கக்கூடியவன் மகன் என்பதை அந்த இடத்துல நினைத்து பார்க்கல. ஒரே ஒரு நாள் உன்னுடன் விளையாட வேண்டும் என்கின்ற கேட்டுக்கொண்டதற்கு ஒரு நாள் விளையாடியும் விளையாடினார். தசரத சக்கரவர்த்தியின் இடத்தில் என்னுடைய ஆருயிர் தோழன் என்று அறிமுகப்படுத்தி, இந்த பக்கம் மாமனார், இந்த பக்கம் அப்பா, நடுவுல உட்கார வச்சு முதல்ல லட்டு எடுத்து வச்சார், பரிமாறார். இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய தட்டில் இலையில் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் இவர் தட்டில வைங்கன்னார். இவருக்கு கையெல்லாம் ஒதுருது, ஒன்னும் சொல்ல முடியல. அந்த லட்டை எடுத்து ராமா உன் என்றார். யாரு? ராமபெருமான் எடுத்து ராமா உன் என்று அவர் வாயில வைக்கிறார். இவர் மெதுவாக வாயை திறக்கின்றார். ராமா, நான் பெற்ற பாக்கியம் உலகத்தில் எவரும் பெற்றிருக்க முடியாது என்று சொல்லி, ராமா இந்த பாக்கியத்தை நான் என்ன என்று சொல்லுவேன்னு ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் வந்தது. ராமா, நீ போய் அலங்காரம் செய்து கொள் அப்படின்னார். அப்போ அப்பா சொல்றார், அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அங்கிருந்து சென்று விட்டார். ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் முடிஞ்சது. எல்லாரும் கீ வரிசையில பரிசு கொடுப்பதற்கு நிக்க வச்சிருக்காங்க. இவரும் வந்தார். எல்லாரும் பொன்னும் பொருளும் இருக்கக்கூடிய அணிகலங்கள், முத்து பவளம் வைரம் வைடூரியம் கொடுக்கறாங்க. இந்த செருப்பை எப்படி கொடுக்கிறது இவருக்கு கூச்சம், மறைச்சிட்டார். ராமபெருமான் கூப்பிடுறார், ராமா வா வா வானார். சீதை பார்த்தாங்க, யாரையுமே இவர் இவ்வளவு அன்போடு கூப்பிட்டது இல்லையே, எல்லாரும் அன்போடு பரிசு. அந்த ராமனை அழைத்தார். சீதை, இவன் என் ஆருயிர் தோழன். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அந்தம்மா என் ஆருயிர் தோழன்னு சொன்ன அடுத்த வினாடி அந்தம்மா சொன்னா, வணக்கம்.
அப்படி வணக்கம் சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி, ராமா ஏன் அவ்வளவு தயக்கம்? ஆமா, என்னமோ கையில் கொண்டு வந்திருக்கின்றாயே, என்ன அது? ஒன்றுமில்லை ராமா, செருப்பை போய் எப்படி கொடுக்கறது? அதுவும் கல்யாண பரிசுல போய், கல்யாண மேடையில போய் செருப்பை எப்படி பரிசு கொடுக்கிறது? யோசித்து பார்த்தார். ஒண்ணுமில்லைனார். ராமபெருமான் சொன்னார், என்னமோ கொண்டு வந்திருக்கின்றாய், ஆனால் கொடுக்க தயங்குகின்றாய், கொடு ராமா, அன்போடு ஏற்றுக்கொள்றேன்னார். ராமா என்று இதை எடுத்து அப்படி பிரிச்சார். பார்த்த உடனே அது பாதுகை. பார்த்த உடனே ராமபெருமான் கட்டி அணைத்து மீண்டும் முத்தமிட்டார். இந்த காட்சி எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. முத்தமிட்டதோட நிறுத்தல, அதுக்கு அடுத்து சொன்னார், இவர்கள் அத்தனை பேரும் கொடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னை அலங்காரம் செய்வதற்கு, ஆனா என்னையே தாங்கி பிடிக்கக்கூடிய பொருள் கொடுத்திருக்கின்றாயே, இதுவல்லவா உயர்ந்த பொருள் என்றார். கால்ல உடனே போடல, கைகேயி கிட்ட கொடுத்தார். அம்மா நான் கேட்கிற பொழுது கொடுன்னார். காட்டுக்கு போகிற பொழுது அந்த செருப்பை குடுன்னு வாங்கி போட்டு போனார். அதைத்தான் கொண்டு வந்து பரதன் தலையில சுமந்து வந்து 14 வருஷம் அந்த செருப்பு தான் எங்க 60,000 ஆண்டு காலம் தசரத சக்கரவர்த்தி அமர்ந்திருந்த இடத்தில் 10,000 ஆண்டு காலத்திற்கு மேல ராமபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில், அமர போற இடம் இன்னும் அமரல, அவரு அமர போற இடத்தில் இந்த சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய ராமன் செய்து கொடுத்த செருப்பு தான் எங்க இருந்தது? 14 வருஷம் ஆட்சி பீடத்தில் இருந்தது. இதுதான் கடவுளுடைய பக்தி, கடவுளுடைய நட்பு. அப்பன்னா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், கடவுளை தோழனாக நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு நிச்சயமா கண்ணத்துல என்ன கிடைக்கும்? தூக்கத்திலேயாவது வந்து முத்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் இந்த ராமபெருமான். மீண்டும் ராமருடைய பெருமையை நாளைய தினத்தில், ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ராமர் பெருமையை விட்டுட முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய செயல் அலுவலர் திரு பாரதிராஜா ஐயா அவர்களுக்கும், ஆலயத்தினுடைய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய ஐயா திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் இந்த ராமேஸ்வர பீடத்தினுடைய பெருமையை பற்றி மீண்டும் நிறைய தெரிந்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.